ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க புதுசாக வந்திருக்கிற அந்த என்னது டார்க் நைட் ஈவெண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக ஒரு ஸ்கைலைவாட்டை கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதை புதுசாக ஸ்பின்னிங்கில் வந்துருக்குது இது. ஆனால் இதுக்கு ஒரு ஸ்பின்னை போட்டு பார்ப்போம் லக் இருக்குதா இல்லையான்ட்டு. நம்மளுக்கு தான் தெரியுமே எதுவுமே தரமாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணி விட்டு 9 டைமண்டுக்கு போட்டு விடுவான். இருக்கிறது 34 டைமண்டு தான். ஒரு டைமண்டை போட்டு 9 டைமண்டை போட்டு பார்ப்போம். அந்த மண்டை தருவாங்களா, பேக் தர்றாங்க. நல்லாத்தே இருக்குது, பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்ட்டு. கிடச்சி போச்சு. அது மண்டை தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம எய்ம் பண்ண மாதிரி. அதனால் இது சரிப்பட்டு வராது. அப்படியே ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம கரெக்டாக 18 நாளைக்கு கொடுத்து வச்சுருக்காங்க இந்த ஈவெண்ட்டை மட்டும். 18 நாளில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்ப்போமா. ஃப்ரீயாக அந்த ஃபீமேல் பண்டில் தான் தர்றாங்க. ஆனால் அதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக பிஆர் போனோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, சிஎஸ் போனாலே அது கம்ப்ளீட் ஆகிடும் ஈஸியாக. ஃபஸ்ட்டு அந்த கோடை லேட்டாக இருக்குங்களா ரீப்பேர்ன்ட்டு, அதை தொடுங்க. ஃபஸ்ட்டு டேமேஜ் காட்டுதா, அது ஒரு 400 1000 டேமேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த 120 டேமேஜ் இருக்கிறப்ப மொத்த ஈவெண்ட்டும் முடியும். இப்போ 6 பேர்த்து அடிக்கிறீங்களா, அப்புறம் 8 பேராக மாறும் டேமேஜு. அப்புறம் 8 கில்லு அடிக்கணும். இது அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே நம்பர்ஸ் மட்டும் கூடிக்கிட்டே போகும். ஒவ்வொன்றுக்கும் சமனருக்கு அப்படி தான். இதை வச்சு டேமேஜ் கொடுக்கணும். அப்படியே இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் டேமேஜ். நீங்கள் 120 தடவை அந்த இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு டோக்கனு ட்ராக்கரு. இது அடிக்கிறப்ப அவன் எங்கே இருக்கான்னு காட்டி கொடுக்கும். அம்புக்குறியும் சரி, அவனோட ஒரு பாடியோட ஒரு ஸ்கில்லாட்டம் காட்டும். இது மோக்கா கேரக்டரு எங்கனக்குள்ளே அடிக்கிறோமோ அந்த இடத்துல அம்புக்குறியாட்டம் காட்டி கொடுக்கும். இதுவும் மோக்கா கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் டேமேஜ் கொடுக்கணும். இது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்த டேமேஜ் வரும். இது கூட எச்சா வரும் டேமேஜு. இது என்னன்னே எனக்கே தெரியல, இது எப்படி யூஸ் பண்ணணும்னே. ஆனால் பிஆருக்குள்ளே தான் இருக்குது இந்த ஸ்கின்னு. இதை போய் பிஆருக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம். அவ்வளோதான். இதுக்கு மொத்தத்துக்கு 5 தான் டாஸ்க்கு. நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு டேமேஜுக்கு பண்ணுறப்ப அடுத்த டேமேஜுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ பண்டலுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க கொடுக்குற டோக்கனே அதிகமாகத்தே இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு. அதனால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த முறை நம்ம. இப்போ நானே இவ்வளோ 145 பாயிண்ட் அடிச்சிட்டேன். இப்படியே ஒரு சிஎஸ் ஒரு 3 மேட்சாக 4 மேட்சாக போனேன். அவ்வளோதான் மொத்தத்துக்கு. அதனால் டக்குன்னு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணி அந்த ஃப்ரீ பண்டில் எடுத்துக்கலாம். எதையும் ரிவார்டு கொடுத்து வச்சுருக்காங்க, காயினத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி என்னதை கொடுத்து வைப்பாங்க இவங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாக ஒரு லூட் பாக்ஸ் தராங்க. ஆனால் ஏதோ ரோஸை கவுத்து போட்டு ஏதோ கல்லறை மேலே வச்ச மாதிரி கணக்கு இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா இதில் ஒரு எமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பல்லியாட்ட எமௌண்ட் என்ட்ரி எமௌண்ட் அந்த பல்லி இதுக்குள்ளே வெளியே வர மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுதான் அங்கே ஸ்கை டைவ் ஆட்டம் இருக்குங்களா, அது மாதிரி அந்த ஸ்கை டைவ் ஆட்டம் நம்மளுக்கு எமௌண்ட்டு அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி வரும்னு நினைக்கிறேன், என்ட்ரன்ஸ் எமௌண்ட்டு. அதில் ஒரு ஹிந்தி வீடியோலையோ ஏதோ ஒன்றில் தான் பார்த்தேன் நான். அதில் அந்த அப்டேட்டில் இருந்துச்சு. இது லாகின் 1 days டெய்லி லாகின் பண்ணுறதை வச்சு அந்த பேக் வரும். இந்த பேக் நல்லாத்தே இருக்குது. ஃபஸ்ட் லெவலு, 3rd லெவலு, 2nd லெவலு, 1st லெவலு. ஏதோ பரவாயில்ல. ஃபஸ்ட் லெவல் இருக்கிறது ஃப்ரீயாக தர்றாங்க 14 நாள் 15 நாளைக்கும். இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னெல்லாம் தரப்போகிறாங்க. லூட் பாக்ஸ் தராங்க, அந்த ஸ்கை போர்டு தராங்க, அப்புறம் கன்னு ஸ்கின்னு, அப்புறம் ஏதோ கத்திக்கு தராங்க. இது ஒவ்வொன்றையும் கிளைம் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த டாஸ்க்லாம். ரொம்பலாம் கஷ்டப்படணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. டெய்லி டாஸ்க் இது டெய்லி டாஸ்க்கு. சிஎஸ் கோடு இது பிஆரில் இருக்கும். இது லூட்டு தரும். இது அந்த பொம்மையாட்டம் நிற்கிறது ஜாம்பியாட்டம் நிற்கிது. இது சமணர். இந்த சமணரில் போய் நீங்கள் இந்த 3த்தில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். 3த்தில் எடுத்த பின்னாடி தான் போய் கில் அடிக்கும்போது அந்த ஸ்கின்னு அந்த கோடாலி ஸ்கின்னு
நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 செகண்டில் உங்களுக்கு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி தந்துடும். அது மாதிரி அந்த மோக்க கேரக்டரை அப்படித்தான் நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்படியே அந்த மோக்க கேரக்டர் போய் கரெக்டாக அவள் எங்கே இருக்கியானா மோக்க கேரக்டர் என்ன காட்டி கொடுக்குமோ அதே தான் காட்டி கொடுக்கும் அதுவும். அது மாதிரி இன்னொரு ஸ்கின் வந்து நீங்கள் எனிமி அடிச்சிட்டிங்கன்னா அவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்னா அவன் எந்த இடத்துல இருக்கியான்னு காட்டும். அவ்வளோ